Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். அவர் நம்மத்தில உலாவி நம் தேவனாக இருக்கிறார். நம்ம மேல் அசைவாடுகிற கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையை அனுதினமும் ஆண்டவரை ஒரு மேய்ப்பனை போல, ஒரு கண்காணியை போல எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரும் 3 பேரை நாமத்தில் எங்கே கொடுக்கிறீர்களோ எங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ஷாலோமாக எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே. கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அந்த இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூறுகிறவரே சூத்திரம். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது தமது கிருபையா என்னை தாங்கும் கர்த்தாவே சூத்திரம். உருக்கம் உள்ளவரே சூத்திரம். இரக்கம் உள்ளவரே சூத்திரம். நீடிய சாந்தம் உள்ளவரே சூத்திரம். மிகுந்த கிருபை உள்ளவரே சூத்திரம். கிருபை நீதியும் உள்ளவரே சூத்திரம். மன உருக்கம் உள்ளவரே சூத்திரம். எல்லார் மேலும் தயவுள்ளவரே சூத்திரம். எனக்கு ஜீவனை தந்தவரே சூத்திரம். தயவையும் பாராட்டியவரே சூத்திரம். கோடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாதப்பள்ளி விழுந்து உம்மை வணங்குகிறோம் சுவாமி. துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. நாம் விசேஷித்தவர்கள். எதனால் நாம் விசேஷித்தவர்கள்? தேவன் நம்மோடு இருக்கிறதுனால். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அருமையான பாடலை நாம் பாடி தேவனை மேம்படுத்துவோம். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை இதம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், என்னோடு இருப்பதினால். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆம், நாம் விசேஷத்தராக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்காகத்தான். அவர் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாக நம்மோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறதுக்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்காக கடந்து செல்வோம்.
கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய செய்தி, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் என்ன பார்த்துடுறோம்? பலன். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் பார்த்து வர்றோம். 3 விதமான பலன் பார்த்தோம். தாங்க பலன், ஆண்டவர் சொன்னதை செய்ய பலன், 3வது மேற்கொள்ள பலன். இன்னைக்கு பார்க்கறது மேற்கொள்ற பலன். பவர் டு ஓவர் கம். நம்ம ஏற்கனவே பார்த்தது பவர் டு என்டியூர், பவர் டு டூ பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பவர் டு ஓவர் கம். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்னைக்கு விசுவாசி மத்தியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுதான். நான் ஏதோ ஒன்று சொன்னால் அது அப்படியே ஆயிரும்ட்டு. அது பிற்போக்கான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு பதிலாக நல்ல வார்த்தைகளை, வேத வார்த்தைகள் சொல்கிறது நல்லது. ஆனால் இந்த சத்தியம் என் வாழ்க்கையில், என்னுடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்தில் எப்போ செயல்படுது, எப்போ நிறைவேறுது, எப்போ எனக்கு மேற்கொள்ள பலன் வருது, நான் இந்த வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயத்திலிருந்து சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்கிறவர் உண்மை உள்ளவர். நான் பலவீனன், ஆனால் கர்த்தருடைய பலன் என் வாழ்க்கையில் செயல்படுது. நான் பலவான். என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய சோர்வுகளை, என்னுடைய போராட்டங்களை, என்னுடைய குறைவுகளை நான் மேற்கொள்ளுவேன். Praise God. இன்னைக்கு பார்க்க போகிற பகுதி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 தெரிஞ்ச பகுதி. நீதிமொழி, நியாயாதிபதிகள் 6ஆம் 7ஆம் அதிகாரம். 7, அதனால் ரொம்ப இன்சிடென்ட்டுக்குள்ள நம்ம போக மாட்டேன். இன்சிடென்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன பேசுகிறார்? நம்ம விசுவாசிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை லிவிங் வேர்ட் சொல்கிறோம். அதாவது டைனமிக். பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்பாக அது ஒரு அர்த்தம், சில நூற்றாண்டு முன்னால் ஒரு அர்த்தம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு அர்த்தம், நான் வாலிபனாக இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை பேசிச்சு, எனக்கு அதே பகுதி வேறுபா பேசிச்சு. இன்னைக்கு இந்த பருவத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலை, இந்த போராட்ட மத்தியில், இந்த மனநிலையில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்னோட வேறு விதம் பேசுது. டைனமிக் வேர்ட், லிவிங் வேர்ட். Praise God. 7 வருஷங்கள் தேவ ஜனங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. எந்த நேரமும் தாக்குதல் வரலாம். தலை குனிவு, பொருளாதார நெருக்கம், சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை. இந்த ஜனம் என்ன பண்ணாங்க? ஆனால் 7 வருஷம், 7ன்றது நிறைவு, ரொம்ப வருஷம் வச்சுக்கோ, அப்படி அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் பிகம் த லைஃப் ஸ்டைல். பயந்து பயந்து வாழ்றது, ஒவ்வொரு வினாடி செத்து பிழைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அதுதான் அவங்களுடைய லைஃப். குறுகி போன வாழ்க்கை, சின்ன வட்டம். இப்படி இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. ஏன் ஒன்றும் பண்ணல? தே தாட், நான் ரொம்ப சின்னவன், எனக்கு பலன் இல்லை, பெரிய சக்தி எனக்கு எதிராக இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க யோசிச்சு பார்த்துருவாங்க, என்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? இல்லை. என்கிட்ட குதிரை இருக்கா? குதிரை இல்லை. என்கிட்ட போர் வீரர் இருக்காங்களா? இல்லை. அப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி இருந்தாங்க. பட் பிரியமானவர்களே, ஒன் டே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் எடுத்து போடுங்க ஐயா.
ஆண்டவரே இந்த பலவீனத்தில் நீங்கள் எடுத்து போடுங்க ஐயா. நிந்தையிலிருந்து, குறைவிலிருந்து, பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கய்யா. ஒன் டே அந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய ஹெசிடேஷன், உங்களுடைய பயம், உங்களுடைய போராட்டம் உங்களுக்கும் ஆளு மட்டும் தெரியும். திஸ் குட் பி யுவர் டே. இந்த பகுதியில் ஒரு அருமையான நியாயாதிபதிகள் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு பேசேஜ். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர், நம்ம ஏற்க சொல்லியிருக்கேன், தூதனானவர்னா அது இயேசு கிறிஸ்து. அவருடைய கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வர்றதெல்லாம் தூதன் ஆனவர். தூதன் ஆனவன் அப்படின்னா ஏஞ்சல். கர்த்தருடைய தூதன் ஆனவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, மைட்டி வாரியர், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நீ பாட்டு பாடுற கேட்டோம்ல, எதிராலும் விசேஷித்தவன் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, பயந்து நிற்கிறியே, நீ விசேஷித்தவன், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர்னோட கூட இருக்கிறார். கிதியன் அதுக்கு என்னென்னமோ ஆர்கியூமெண்ட், அதுவாக்கும் இதுவாக்கும், ஆனால் கர்த்தர் தொடர்ந்து உன்னோட இடைப்படுகிறார். அது ரொம்ப நான் லைக் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் ஹெசிடேட் பண்ணிட்டனால கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம் எடுக்க போகிறதில்ல. ஏடிஎம்மில் போட்டோன்னு பணத்தை எடுக்கணும், இல்லாட்டி பணம் உழுக்கு போயிடும். கர்த்தர் ஏடிஎம் இல்லை. ஹல்லேலூயா. இஸ் a living God. He knows you. He knows me. ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, கோ ஃபார்வர்ட். என் அருமையான சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க தயங்கி நிற்கிறீங்க, எனக்கு எதிராக சில சக்திகள் ஆப்ரேட் பண்ணுது, என்னால் பயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், குறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன செய்யறது, வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. What you have is sufficient. What you have is more than enough. அப்படி சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் ஏன் கிதியோனை செலக்ட் பண்ணாரு? அவன் குறைவுள்ள மனுஷன். அவன் இந்த குறைவுக்குள்ள தேவனுடைய நிறைவு வரப்போகுது. பலவீனமான மனுஷனுக்குள்ள தேவ பலன் வரப்போகுது. இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் அ வீக் வெசல், நான் ஒன்று பலவீனன், எனக்கு சாமர்த்தியம் பத்தாது, எனக்கு அனுபவம் பத்தாது, எனக்கு திறமை பத்தாது, எனக்கு பணம் பத்தாது, எனக்கு சப்போர்ட் பத்தாது, ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. The divine power, divine strength is going to operate in your life. Amen. Hallelujah. இந்த முழு பகுதியில் பார்க்க போறோம் ஒரு அருமையான சத்தியம். திறமை அல்ல பிரதர், ஸ்ட்ரென்த் அல்ல பிரதர், திறந்த மனசு. Hallelujah. Open your heart to God's word. Hallelujah. இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிதியோனுக்கு ஹெசிடேஷன், 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 செல்ஃப் டவுட், செல்ஃப் டவுட், செல்ஃப் டவுட். ஒரு காலகட்டத்தில் தன் இறைதை திறந்தான். He opened himself to God's word. That was a turning point. பல நாட்கள் பல பிரசங்கள் கேட்டிருக்கலாம், பல நாட்கள் இந்த வேத பகுதி வாசித்திருக்கலாம், யாருக்கோ ஏதுக்கோ ஒரு வேற சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்காக, இந்த சூழ்நிலைக்காக நான் வைத்திருக்கிற தேவ சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. God is speaking to you. Praise God. கர்த்தர் நல்லவர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. என் அருமையான சகோதரனே, அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
உன்னை தயார்படுத்துகிறவர் நான் அல்லவோ, உன்னை முன் குறித்தவர் நான் அல்லவோ, உன்னை பேர் சொல்லி அழைத்தது நான் அல்லவோ, உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவோ, உன் கரத்தை பிடித்து உன்னை வழிநடத்த போறது நான் அல்லவோ, உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் செய்ய போறது நான் அல்லவோ, உன் குறைகளை நீக்கிறது நான் அல்லவோ, உன் வியாதியை நீக்கிறவர் நான் அல்லவோ, உன்னை அனுப்புறவர் நான் அல்ல. இந்த பகுதியில் ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேவன் அழைக்கிறார், தேவ தூதரான அழைக்கிறார். ஆனால் கிதியோன் தான் அந்த மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கார். நம்ம எல்லாருக்கும் ஒன்று புரியணும், கர்த்தருக்கு என்னை தெரியும், என் குறைவுகள் என் நிறைவுகள். என்கிட்ட நிறைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு. ஆமென். உங்க நிறைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு, உங்கள்கிட்ட சில நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கு. ப்ளஸ் மைனஸ் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், தெரிஞ்சு உங்க ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. கம், ஐ வில் டேக் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல். கிதியோன் சொல்றான், எனக்கு உள்ள லெவல் போதும் ஐயா. ஹெசிடேஷன், பயம், மைண்ட் செட், அந்த அப்படியே இருந்துட்டு தான் ஒரு டைம் வந்துச்சு, இருத்தை திறந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு he was a different person. அவன் வாழ்க்கை வேற லெவல்ல போக தோங்குச்சு. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். நீ உன்னுடைய பிரச்சனையை பார்க்காத, நீ உன்னுடைய கடந்த காலத்தை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத, என் வார்த்தையை நீ கவனி, வார்த்தையை நீ விசுவாசி. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் காட். அந்த நொடியை அவன் அக்செப்ட் பண்ண அவனை பின்னாடியே போனார் கர்த்தர். தொடர்ந்து அவனை பேசிட்டு இருந்தார். அது ரொம்ப அருமையாக இருக்கு எனக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அதை நம்ம ஒரு தடவை 2 தடவை, நான் 20 வயசாக இருக்கும்போது விட்டுட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, நான் 40 வயசாக இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டேன், நான் 60 வயசாக இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டேன். நோ இஷ்யூ. God is a God of chances. Repeated. Hallelujah. Praise God. என் அருமையான சகோதரனே சகோதரியே, திறமை அல்ல, திறந்த மனது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய வாய்ப்பை இன்னைக்கு உங்க முன்பாக வச்சிருக்கார். நீங்க எஸ் சொல்லலாம், நீங்க நோ சொல்லலாம். ஆண்டவருக்கு வேண்டியது உங்களுடைய வில்லிங்னஸ் மட்டும்தான், திறமை அல்ல. இட்ஸ் நாட் யுவர் எபிலிட்டி, யுவர் வில்லிங்னஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னா, ஒரு பிளானை கொடுத்தாருன்னா, ஒரு செயலை கொடுத்தாருன்னா, அதை நிறைவேற்ற எனக்கு பலன் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட சேர்த்து ஆமென் சொல்றீங்க? இந்த வளர்ச்சி நான் பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று என்று எண்ணுவதில்லை. என்ன மீன் பண்றாரு? நான் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னை வளர்க்கிறவர் கர்த்தர், எனக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யூ won't feel it, you can't see it. அது பலன் எங்கிறது? உள்ளிருந்து பலன், from inside out. Hallelujah. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில, ஒரு நாள் உங்க குடும்பத்தில் வெளிப்பிரகாரமாக தெரியும் வெற்றி, பலனுடைய அவருடைய பிரதிபலிப்பு. அது வரைக்கும் இன்சைட்லே ஓடிட்டு. ஹல்லேலூயா. இந்த கிதியோனோட ஆண்டவர் செயல்படுறத பார்க்கலாம், எவ்வளவு அருமையாக செயல்படுறார். இந்த செயல்படுற எல்லாவற்றிலையும் 2 சின்ன பாயிண்ட் தான் இருக்கும். அந்த முழு பேசேஜை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதை செய்தார், இதை செய்தார், இப்படியே இருக்கும். அதில் அதோட சம்மரி, அதோடைய சிந்தசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 விசுவாசம், 2 டிபெண்டன்ஸ் ஆன் காட். இந்த டிபெண்டன்ஸ்க்கும் இந்த ஃபெய்த்துக்கும் ஆண்டவர் என்னென்ன செய்கிறார் பார்க்கலாம். முதல்ல கிதியோனுக்கு கொஞ்சம் வீக் ஃபெய்த் நம்ம அட்மிட் பண்ணணும். இந்த பகுதியை பார்க்கும்போது வீக் ஃபெய்த் இல்லாமல் இல்லை, இருந்துச்சு, ஆனால் வீக் ஃபெய்த்.
ஆண்டவரே நான் ஒரு காணிக்கை கொண்டாந்து வைக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு அதை ப்ரூவ் பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவர் சார் ஓகே. திருப்பி கொஞ்சம் காலம் கழித்து பார்க்குறோம், ஒரு மயிரூல ஆட்டு தோலை போட்டு இப்படி அப்படி. அதில் என்ன சிம்டம்ஸு? வீக் ஃபெய்த். நாம் சில பேர் நினைக்கலாம், நானும் கிதியோனப்போ ஒரு அடையாளம் கேட்கலான்ட்டு. நான் அடையாளம் கேட்டால் கர்த்தர் கொடுப்பார். எனக்கு கர்த்தர் நல்லவர், கோவப்பட மாட்டார். நான் ஆண்டவரோட பேசுகிறேன், நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் பேசலை, நான் டீ கடையில் நின்று பேசலை. நான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு என்னென்ன ஹெசிடேஷன் இருக்கும், ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் பத்தல ஆண்டவரே, எனக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் தாங்க ஆண்டவரே, இப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் விசுவாசம் ஸ்ட்ரென்த் வரும் ஆண்டவரே. பாருங்க கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கார். கர்த்தர் அவனுக்குள்ள அவனுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறார். நம்ம நிறைய பேர் டீச்சிங் லைனில் இருக்கும், ஸ்கூல் டீச்சிங், காலேஜ் டீச்சிங், அதெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சில எக்ஸாம்பிள்ஸ் போடுவோம். கர்த்தர் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குற அவனுக்கு, நீ உங்கள் ஊரில் ஒரு காரியம் இருக்குது அது செய்ப்பான்ட்டு சூப்பராக செஞ்சிடுறார். ஹல்லேலூயா. பை ஃபெய்த். அந்த சூழ்நிலையை வாசி பாருங்க, அவனுக்கு ஃபெய்த் இல்லைன்னா அந்த காரியம் செஞ்சிருக்க முடியாது. பை ஃபெய்த். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை வளர்க்கிறார். கர்த்தர் விசுவாசத்தை வளர்க்கிறார். He started responding to God's word. பராக்கிரமசாலியே, உன் மூலமாக தேசத்துக்கே நான் ஒரு விடுதலை கொடுக்க போறேன். I am going to use you in a very high way. I am going to use you in a profound way. அவருடைய மைண்ட் செட் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து கர்த்தர் இவனுக்கு ரெஸ்பான்ஸுக்கு, கிதியோன் ரெஸ்பான்ஸுக்கு 32,000 பேர் வர்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, 32,000 டூ மச் பிரதர், குறைச்சிடாரு. 10,000 ஆயிடுறாங்க. 10,000 இதுவும் கூட ஜாஸ்தி, 300 ஆக்கிறாங்க. இப்படி தண்ணி குடிச்சாங்க, அப்படி தண்ணி குடிச்சாங்க, இதெல்லாம் நோ இஷ்யூ. அதெல்லாம் மேபி சம் அர்த்தம் இருக்கிறதுக்கு. என்ன பேசிக்லி கர்த்தர் என்ன சொல்றாரு? You have to depend on me. உன்னை அழைத்தவரை நீ சார்ந்துரு. உன் நம்பரை கவுண்ட் பண்ணாத. நீ கம்ப்யூட்டரை போட்டு பார்த்து ஜெயிக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்க்காத. உன் எதிரி 1,35,000 பேர், ஓகே நோ ப்ராப்ளம். நீ உன் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டே இருக்க, சுய பலத்தை, உன் நம்பரை, சுய பலத்தை குறைக்க குறைக்க தேவ பலன் வாழ்க்கையில கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. as long as I start losing my self power, கொஞ்சம் கொஞ்சமா என் செல்ஃப் சுய பலத்தை குறைக்க குறைக்க தேவ பலன் என் வாழ்க்கையில குடும்பத்தை நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அதாவது இந்த பகுதியை பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில பேலன்ஸ் செயல்படுவது, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில என் பயத்தின் மீது வெற்றி, என் வியாதியின் மீது வெற்றி, என் கவலையின் மீது வெற்றி எதனால வருது தெரியுமா? கீழ்ப்படிதல். obedience. obedience is equal to faith. விசுவாசத்தை ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது கீழ்ப்படிதல். விசுவாசம் தான் கீழ்ப்படிய முடியும். ஆண்டவர் சார்ந்தா போயாச்சு, முன்னாடி போயாச்சு, இப்போ ஆளை குறைக்க சொல்றாரு. எஸ் காட். என்னோடு சேர்ந்து எஸ் காட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ சொல்றபடி செய்யற ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்றபடி பலன் தருவீங்கப்பா. என்னுடைய குடும்பத்தை நடத்த, என் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை, பயத்தை, கவலையை, பலவீனத்தை எடுத்து போட எனக்கு நீ பலன் தருவீங்க. எஸ் காட். ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கர்த்தர் டைரக்டா சொல்லல, வேத வாசி பார்க்கும்போது சொல்றார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நான் தான் ஏன் இந்த நம்பரை குறைக்க சொல்றாரு, யாரும் சொல்லக்கூடாது. இது இஸ்ரவேலுடைய பலத்தினால இந்த வெற்றின்னு சொல்லக்கூடாது. அதனால உங்க பலத்தை நீங்க குறைங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும் இது தேவ பல, இஸ்ரவேல் மத்தியில் செயல்படுது. உங்க சுற்றியுள்ள எல்லாருக்கும் தெரியும் உங்க குடும்பத்தில் செயல்படுவது தேவ பல.
ஆமென். ஹalleluya. Give glory to God. இது அர்த்தம். ஹalleluya. இத உண்மையா கிதியோன் செயல்பட்டார். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் ஓடி வந்து கிதியோனை பார்த்து நீங்க தான் ராஜாவாக்கணும். அந்த நேரத்தில் கிதியோன் சொல்ற வார்த்தை, இது கர்த்தரால் வந்த வெற்றி, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹalleluya. நம்ம நிறைய பேர் சுகவீனமாக இருக்கும்போது ஆண்டவரே சுகத்தை தாங்கப்பான்னு கேட்குறோம். நல்லது. விசுவாசமாக கேட்குறோம். நல்லது. சுகம் கொடுத்து வெளியே வந்த பிறகு சொல்கிறோம், நல்ல ஆஸ்பத்திரி பிரதர், நல்ல டாக்டர் பிரதர். நல்ல ஆஸ்பத்திரி பிரதர் சொல்கிறது தப்பே கிடையாது. நல்ல டாக்டர் சொல்கிறது தப்பே கிடையாது. கர்த்தர் தான் அந்த ஆஸ்பத்திரி கொடுத்தார், கர்த்தர் தான் டாக்டரை கொடுத்தார், கர்த்தர் தான் கரெக்டாக டயக்னோஸ் செய்தார், கர்த்தர் தான் நல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தார், கரெக்டாக மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. சுகம் கொடுத்தவர் கர்த்தர். ஹalleluya. Give glory to God. சின்ன காரியம் நம்ம மீட்டிங்ஸில் பார்த்தீங்களே, இப்போ ரீசெண்டாக சின்ன காரியங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை கொடுத்தார். சின்ன காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், விசுவாசனால் மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் பெரிய காரியத்தை கொடுத்தார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுறார். சின்ன காரியங்களை கர்த்தருக்கு மகிமை கொடுங்க. Give glory to God. Give glory to God. Give glory to God. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் அதிகமாக வல்லமையோடு செயல்படும் விரும்புறீங்களா? Are you looking forward to God's power in your life, in your family? Do you want to get strengthened by God? Give glory to God. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை கொடுங்க பிரதர், சிஸ்டர். பெரியமான்களே, இந்த கிதியோன் உபயோகப்படுத்தின வெப்பன்ஸ் என்னது? ஒரு மண்பானம், ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம். சிம்பிள். கர்த்தர் என்கிட்டயும் உங்கள்கிட்டையும் அதே தான் கொடுத்துருக்கார். சிம்பிள் பைபிள், 300 ரூபா புஸ்தகம், சிம்பிள் ஜெபம், சிம்பிள் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. All available to us. இதை மூடி யூஸ் பண்ணா நமக்கு முன்பாக இருப்போம் யார்? ஹalleluya. Praise God. எந்த பலவீனனோ தன்னை பலவான் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை வாழ்க்கையில் செயல்படும். இன்னைக்கு தேவ வார்த்தையை விதைங்க. ஜபத்தினால் அதுக்கு தண்ணீரை ஊத்துங்க. பசுத்த ஆவியான பலத்தினால் அதை அறுவடை செய்யுங்க. ஹalleluya. Power, strength in your life. Amen. Hallelujah. கிதியோன் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. Praise God. Hallelujah. Okay. Right. Thank you. கிதியோன் சொன்ன வார்த்தை, யெகோவா ஷாலோம். அந்த பீஸ் வர துவங்கிருச்சு. உங்க குடும்பத்தை அந்த பீஸ் வர துவங்கிடும். ஹalleluya. God is acting in a supernatural way. உங்க எதிரிகள் கலங்கடிக்கிறார். ஹalleluya. உங்களுடைய மிதியோன் யாரு? உங்களுடைய எதிரி யாரு? உங்க கிழக்கத்திய புத்திரன் யாரு? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வியாதி, உன்னுடைய தயக்கம், உன்னுடைய குறைவு மனப்பான்மை, உங்களுடைய பதஷ்டம், உங்க சரீரத்தில் அந்த போராட்டம் ஒன்று இல்லாமல் போயிரும். ஹalleluya. ஓடி போனார்கள். They were scattered away. God's strength in your life, உங்க ப்ராப்ளம் ஸ்கேட்டர் ஆகும், சிதறி போகும் இயேசு நாமத்தில். ஆமென். ஹalleluya. Praise God. வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் not human logic, divine strength. உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ. ஆண்டவர் சொல்றாரு, மேற்கொள்கிற பலன் கொடுக்கிறேன். ஆமென். கண்பை முடிச்சைப்போம். அப்பா, எங்களோட பேசுறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய திறமை அல்லப்பா, என்னுடைய சுய பலன் அல்லப்பா, என்னுடைய ஞானம் அல்லப்பா, என்னுடைய திறந்த மனது ஐயா. Today I openly look forward to your strength. உமது பலன் எனக்கு வேணும் ஐயா. ஆண்டவரே, அந்த தெய்வீக பலன் எனக்கு வேணும் ஐயா. என்னுடைய சூழலை மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள, பலவீனத்தை மேற்கொள்ள எனக்கு உமது பலன் வேணும் ஐயா.
உன்னை அனுப்புறவர் நான் அல்லவோ. ஆண்டவரே, நீங்க என்னை பலப்படுத்துருங்க அப்பா. ஐ பிலீவ். இந்த வார்த்தைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஐ பிலீவ். நான் பலவீனனாக இருந்தேன், இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி என் இருதயத்தில் சொல்றேன், நான் பலவான், நான் பலவான், நான் பலவான், நான் பலவான். என்னுடைய நாவலும் சொல்லலை, என் இருதயத்தில் சொல்றேன். If you are saying it so, நீங்க இருக்கிற இடத்துல உங்க கையில் உயர்த்துங்க. Wherever you are, உங்க இதயத்திலிருந்து நான் பலவான், தேவ பலன் என் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகுது. Praise God. மேற்கொள்ற பலன் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலை இப்ப நாம் பாட போறோம். நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, ஹல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. அல்லேலூயா, தேவநாமம் வாழ்கவே, ஆர்ப்பரிப்போம், இயேசு ராஜா வருகிறார். அல்லேலூயா, ஆவி புகழ் ஓங்கவே, அல்லேலூயா, தேவப்படை வெல்கவே. வாழ்க 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 இயேசுவே, அல்லேலூயா, வாழ்க 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 இயேசுவே. யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. நம் கொடி எப்பொழுது வெற்றி கொடிதான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்வேன். நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவருடைய வேடனை கணிக்கும், அவருடைய வேடன் கணிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கம் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சிறகாலே உன்னை மூடுவார். அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் போவாய், செட்டின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. ஒரு கண்கால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாவரமாக தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமாக சொல்லணும், வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. In the name of Jesus, In the name of Jesus, கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் தெருவில் இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். In the name of Jesus, In the name of Jesus, கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் என்னுடைய தேசத்திலிருந்து, என் தேசத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் ரேச்சல் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே,
எங்கள் பலவீனத்தில் பலனானவரே, நீரே ஸ்தோத்திரிக்கப்படவர். நீர் ஒருவர் மாத்திரம் படத்தக்கவர் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலவீனராகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலனாய் இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி இன்றைய தினத்தின் மன்னாவை எங்களுக்கு கொடுத்து தைரியப்படுத்தி இருக்கிறீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தோடு கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த கூடுகையில் உள்ள ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் நீ தொடர்ந்து கண்ணோக்கி பார்த்து வருகிற உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம், பாதுகாத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். என்றாலும் சுவாமி, நாங்கள் உமது சித்தத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்படைக்கும் போது சுவாமி, நீர் இழப்புகள் மத்தியிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து வழிநடத்தி இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, கடந்த வருஷம் இந்த நாளிலே சுவாமி, அருமையான டாக்டர் மாலாக்காவுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் எட்வின் இறந்த இந்த நாளிலும் சுவாமி, அந்த பலவீனப்பட்ட நேரத்திலும், அந்த பயமுத்துக்குள்ளான நேரத்திலும், அந்த இழப்புகளின் மத்தியிலும் கர்த்தாவே நீ பலனாய் இருந்து அந்த நேரத்திலே, அந்த நாளிலே கர்த்தாவே அவர்களுக்கு போதுமானவராய் இருந்தீரப்பா. பலன் தந்து காத்து அவர்களை தூக்கி எடுத்து கடந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரோடும் நீ கூட இருந்து வழி நடத்தி இருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. நீரே துதிக்கப்படத்தக்கவர். நாங்கள் பலவீனர் சுவாமி, உமது பலன் எங்களை பூரணமாய் நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, எந்த விதமான பயத்தையும் நீ நீக்கி போட்டு நான் உன்னோட கூட இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கர்த்தாவே மாதாக்கோடு அந்த குடும்பத்தின் 3 பிள்ளைகளோடும் அவர்கள் குடும்பத்தோடும் நீ இருந்து கர்த்தாவை வழி நடத்தி இருக்கிறேன். போதுமானவராய் இருந்திருக்கிறேன். நன்றியோடு அதே போல சுவாமி, எங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த அநேக சுவாமி, நீர் அக்கறையுள்ள தேவன், நீர் பரிதபிக்கிற தேவன், நீர் பலப்படுத்துகிற தேவன், நீர் போதுமான தேவன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமது கிருபையின் பலன் தொடர்ந்து எங்களிலே பூரணப்பட எங்களை தாழ்த்துகிறோம், உமது பாதப்படியிலே வைக்கிறோம். நீர் தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். வெற்றிடத்தை நீர் நிரப்பும் ராஜா. பயத்தின் எல்லாவற்றையும் நீக்கி போடும். எதிரிகளால் வரும் பயம், பலவீனத்தினால் வரும் பயம், கர்த்தாவே சந்தேகம், பிரேயர் பண்ணும்போது அதுல சந்தேகம், எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற என் பலனானவர் எங்களோடு இருக்கும்போது கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்துகிறீர். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. அது பாதப்படியில வைக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீர் கூட இருந்தாள். இந்த நேரத்திலும் கர்த்தாவே பிரேயர் பாயிண்ட்ஸ்க்காக வருகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு ஜபத்துக்கு பதிலெடுத்து கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே நுணுக்கமான காரியங்களையும் நீர் கவனித்து எங்களை வழி நடத்தி போதுமானவராய் இருந்திருக்கிறீர். குறைவெல்லாம் நிறைவாக்கி போட்டிருக்கிறீர். தேவையை நீ சந்தித்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். தேவையான கர்த்தாவே எல்லாவற்றையும், இந்த கொரோனா விஷயமாக உள்ள எல்லாவற்றையும் கர்த்தாவே நீ குறைத்து போட்டு தேவைகளை சந்தித்து எல்லாவற்றையும் நிறைவாக்கி இருக்கிறேன். இந்த தருணத்திலே சுவாமி, இன்னும் முற்றிலுமாய் அது எங்களை விட்டு நீங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேக்சினேஷனும் சுவாமி ஞானத்தோடு, when it is provided, let the people make use of it. ஜனங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் ஞானத்தையும் தார், போக வேண்டிய வழியை காட்டும். அந்த வேக்சினேஷன் ப்ரொடெக்ஷன் என்று கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நீ கிருபை தார். இன்னும் கர்த்தாவே அந்த மாஸ்க் எல்லாம் சரியான வழியிலே போடத்தக்கதாக நீ அவர்களுக்கு அறிவுறுத்தும். இந்த லாக்டவுன் சமயத்திலே எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கும் போது ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க அவர்களை அறிவுறுத்தும் ராஜா. தொடர்ந்து நீ போதுமானவராக இருந்தாலும் தகப்பனே. கர்த்தாவே, கவர்மெண்ட்டும் சுவாமி, ஆபீசர்ஸும் கர்த்தாவே
அவர்கள் இணைந்து செயல்பட்டு கர்த்தாவே தங்கள் முயற்சியை கர்த்தாவே பலனளிக்கத்தக்கதாக உங்களுக்கு கெஞ்சுகிறோம் ராஜா. எடுக்கப்படும் நல்ல திட்டங்களை கர்த்தாவே ஏழை மக்களுக்கு முக்கியமாய் போய் சேரத்தக்கதாக நீர் கிருபை செய்தரும் ராஜா. நீர் போதுமானவராய் இருந்தனும் ஞானத்தோடு எல்லா காரியங்களையும் செய்ய உம சித்தத்துக்கு கர்த்தாவே ஒப்பு கொடுக்க கர்த்தாவே தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து உம சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் செய்ய அது நன்மையாய் கர்த்தாவே அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து தலைவர்களையும் இந்த கவர்மெண்ட்டையும் பொறுப்பில் உள்ள அனைவரையும் தாழ்த்தி உமது பாடுபடுகிற ஒப்படைக்கிறோம். எங்களையும் தாழ்த்துகிறோம் ராஜா. எங்கள் பலவீனத்திலே கர்த்தாவே உம்முடைய பலன் பூரணமாய் விளக்கி நாங்கள் தைரியத்தோடு கர்த்தாவே நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக உமது துணையோடு கர்த்தாவே நாங்கள் அடியெடுத்து வைக்க நீரே கர்த்தாவே சோல்ஜர்ஸ் இன் கிரைஸ்ட்னு எங்களுக்கு பெயர் கொடுத்திருக்கிறீங்க இந்த கூட்டத்துக்கு. அதன்படி கர்த்தாவே நாங்கள் வெற்றி போர் வீரர்களாக என் தேவன் முன்னே செல்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு உம்மை பின் செல்ல தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. கேட்டவர்களிடம் கேட்க மறந்த அனைத்தையும் சுவாமி நீர் அக்கறையோடு எங்களுக்கு அருளி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 சோராது ஜெபித்திட ஜெபாவிவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தய கேட்டு பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக சிஸ்டர் ஷீலா செல்வகுமார் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. ஆப்பிதாவே, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தர்மையான மாலை பொழுதிலே கர்த்தாவே இதோ உமது பாதப்படியிலே அமர்ந்து உம்மை நாங்கள் தியானிக்கத்தக்கதான இந்த ஜெப வேளையை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்ததற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ இந்த ஜெப வேளையிலும் கர்த்தாவே உமது வார்த்தை உமது தாசனின் மூலமாக எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எப்படி ஒரு ஹெசிடன்ட் ஃபியர்ஃபுல் கிடியன் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்திருக்கும் பொழுது, உமக்கு கீழ்ப்படியும் பொழுது, தன்னுடைய சுய பலத்தை நம்பாமல் உமது பலத்தையே சார்ந்து ஆண்டவரே உம்மேல் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தாவே அந்த பயமுள்ள ஒரு கிடியனை கர்த்தாவே நீர் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் டிசைசிவ் வாரியராக மாற்றி இருக்கிறீரே. இந்த அருமையான சத்தியத்தை எங்களுக்கு இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களோடு பேசுனதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவோ பயத்திலும் பலவீனத்திலும் ஆண்டவரே போராட்டங்களின் மத்தியிலும் எங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறதுனாலும் ஆண்டவரே சுவாமி எங்கள் மனம் தொய்த்து போன வேளையிலே இந்த அருமையான வார்த்தையை உமது தாசன் மூலமாக எங்களுக்கு அனுப்பி கர்த்தாவே பலவீனமாய் இருந்த எங்களை நீர் எங்களுக்கு பலப்படுத்தினதற்காக உமக்கு கோடாகொடி ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் இன்னும் தகப்பனே உம்முடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக விசுவாசித்து கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் கிட்டி சேர்ந்து கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக விளங்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டுமா உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. கொடுத்த வார்த்தை ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அது செயல்படவும் அதை நாங்கள் காத்துக்கொள்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இதோ இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் இந்த கொரோனா வைரஸுக்கு எதிர்த்து ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் போராடி மன்றாடி வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு தகப்பனே இம்மட்டுமாக குறைத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல பெட்ஸ், மெடிசின்ஸ், இன்னும் ஆக்சிஜன் எல்லாம் ஆண்டவரே அளவுக்கு
கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி இந்த வேக்சின்ஸ் குறைபாட்டுக்காக உமது பாதப்படியிலே வருகிறோம் ராஜா. தமிழ்நாட்டுல மட்டும் ஆண்டவரே சுவாமி மிகுந்த குறைவாக தரப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் மீடியாவில் கேட்டாலும் கர்த்தாவே நீர் தயவாக இறங்கி கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய வேக்சின்ஸை அனுப்பி மக்களுக்கெல்லாம் அது கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்தல்ல வேண்டுமா கெஞ்சுகிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே 1.5 வருடங்களுக்கு மேலாக கர்த்தாவே ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து கர்த்தாவே தங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் ஆண்டவரே சுவாமி அவர்கள் மறந்து கர்த்தாவே இந்த டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் ஆண்டவரே லேப் டெக்னீஷியன்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், இன்னும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், இன்னும் ஆண்டவரே ஃபியூனரல் அண்டர்டேக்கர்ஸ் எல்லாரையும் அது பாதப்படியிலே ஆண்டவரே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் அவர்களுக்கு வேண்டிய புத்துணர்ச்சியை தாரும் கர்த்தாவே. இன்னும் அவர்களை அதிகமாக பலப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மக்கள் மேல் நீதாமே கரிசனையாக இறங்கி கர்த்தாவே அவர்களுக்கு நீர் சகாயம் செய்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே எல்லா மக்கள் மனதிலும் நீதாமே பேசும் ஆண்டவரே. கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படுகிற மனதை தாரும் கர்த்தாவே இந்த மக்களுக்கு ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே சுவாமி கவர்மெண்ட்ஸ் போத் அந்த சென்டர் அந்த ஸ்டேட் லெவலுக்காக உமது பாதப்படியிலே வருகிறோம் கர்த்தாவே. அவர்கள் உம்முடைய ஞானத்தை பெற்று திட்டங்களை தீட்ட கிருபை செய்தரலும் கர்த்தாவே. அவர்கள் எடுக்கும் எல்லா ஸ்டெப்ஸையும் மெஷர்ஸையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அது மக்களுக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்து அதை ஆசீர்வதித்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே சுவாமி ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள், வெற்றிலேட்டர்ல இருப்பவர்கள், இன்னும் ஆண்டவரே தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிப்பவர்கள் கர்த்தாவே, வேலையின் நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியே போகிறவர்கள் கர்த்தாவே, ஆண்டவரே வேலையை இழந்தவர்கள் கர்த்தாவே, வேலை போய்விடுமோ என்று பயத்தில் இருப்பவர்கள் கர்த்தாவே, மன நிலையிலே எவ்வளவோ சோர்வுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தாவே, இப்படி பலதரப்பட்ட மக்களுக்காக உமது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. பலன் தருகிற தேவனே எல்லாரையும் ஆண்டவரே சுவாமி தங்களுடைய பிரச்சனை எல்லாம் மேற்கொள்ளுகிறவர்களாக நீர் மாற்ற வேண்டுமாய் உமது பாதப்படியிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு குழுவாக ஆண்டவரே ஒருமனப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும், எங்களுடைய பட்டணங்கள் மேலும் மாநிலங்களின் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த 3வது அலை ஆண்டவரே சுவாமி நீர் நிறைந்தேனே, ஆனால் இதை தடுத்து போட முடியும் தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு உமது பாதப்படியிலே வந்து ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. எப்படியாவது இந்த 3வது அலையை நீதாமே தடுத்து போட்டு ஆண்டவரே நீர் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் மேலும் தகப்பனே இந்த குழுவில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம். தனிநபராகவும் குடும்பமாகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருடைய பிரச்சனைகளை நீர் அறிவீர் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே சுவாமி நாங்கள் வெற்றி சிறப்பவர்களாக ஆண்டவரே நாங்கள் வெற்றியை பெறும் பொழுது உமக்கே ஆண்டவரே மகிமை செலுத்துகிறவர்களாக விளங்க நீர் கிருபை செய்தாலும் கர்த்தாவே. எல்லாருடைய மனநிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீரே எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆபிதாவே மீதியான நேரத்தை உமது கருத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ரட்சியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, எங்களின் பலன் தருகிறவரே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்கள் பரமபிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை அற்புதமாக நீங்கள் வழிநடத்தி வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொரோனா பயங்கரமாக இருந்தது. 36,000 37,000 தமிழ்நாட்டில் இருந்த பொழுது ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாக இந்த தினசரி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தையும் அநேக ஜெபக்குழுகளின் ஜெபத்தையும் எல்லாருடைய கூக்குரலையும் நீங்கள் கேட்டு எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே இம்மட்டாக நீங்கள் தமிழ்நாட்டில் 2,500 லெவலுக்கு குறைச்சதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அது முழுவதுமாக வேறறுக்கப்பட்டு போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. தைரியமாக கிருபாசன தண்ணியில் கெட்டி சேர்கிறோம் ஆண்டவரே. முழுவதுமாக அந்த கொரோனாவை எங்களுக்கு அகற்றி போடுங்க ஆண்டவரை. 3வது வரவே வேணாம்ப்பா. உம்மால் முடியும், உம்மால மாத்திரம்தான் முடியும் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே.
இந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்க சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். அந்த 3வது வேவை இங்க தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா கெஞ்சி கேட்குறோம்ப்பா, இறங்குங்க ஆண்டவரே. எங்க நாடின் எங்க தேசத்தின் மேல ஆண்டவரே நீங்க இரக்கம் பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே. நல்லார் மேலும் பொல்லார் மேலும் ஆண்டவரே மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், சூரியனை ஆண்டவரை உதிக்க செய்கிறவர். சகலமும் உடைய பாதப்படிக்கு கீழே இருக்குது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமியும் எனக்கு பாதப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த பூமி முழுவதும் உமக்கு சொந்தம் சுவாமி. அண்டை தயவு பாராட்டுங்க, கிருபியா இறங்குங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே கூடியிருக்கிற இங்கே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே தயவு பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டம் காத்த தேவன் இனிமேலும் காத்து வருகிற கிருபைக்காக, காத்து வர போகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். போன மார்ச் மாதம் 29ஆம் தேதி நாங்கள் இந்த மீட்டிங்கை ஆரம்பித்தோம் ஆண்டவரே. அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவரே அற்புதமாக, அதிசயமாக, இதுவரைக்கும் நடக்காத ஒரு பாதையில் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபை பெரியது ஆண்டவரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆமாண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையும் ஈந்து வழி இரக்கத்தையும் காட்டி அன்றாடம் எங்களை போஷித்து வானத்திலிருந்து வர்ற மன்னாவால் எங்களை ஆண்டவரை நிரப்பி வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன ஆக போதோன்னு வந்தோம் சுவாமி. அப்பா எங்கள் மனதெல்லாம் தெளிவாக்கி இருக்கிறீங்க சுவாமி. தைரியத்தை கொடுத்துருக்கிறீங்க. பயமுள்ள ஆவியெல்லாம் எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமான ஆவியை கொடுத்துருக்கீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம். செட்டன் கீழே அடைக்கலம் சிறகுகளால் எங்களை மூடிக்கொண்டிருக்கீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம். நாமத்துக்கு பயந்திருக்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும், செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், வெளியே போய் கொளுத்த கண்ணில் வளர்வீர்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீதின் சூரியனையே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. செட்டின் கீழே அடைக்கலம் போகிறோம், சிறகுகளால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அது போலவே ஆண்டவரே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் படிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, வெளியேறப்பட்ட ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசுற ரத்தத்தை எல்லார் மேலையும் தெளிக்கிறோம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனே கொடா எல்லார் வாழ்க்கையில் கிரியை செய்வீராக, விசேஷத்த பாதுகாப்பை கொடுப்பீராக. கொரோனாவோ வேற எந்த பிரச்சனை வராதபடிக்கு, அந்த பிளாக் ஃபங்கஸோ, எந்த ஜிகா வைரஸோ, வேற எந்த பாக்டீரியாவோ வைரஸோ எதுவும் எங்களை அண்டாதபடிக்கு அக்கினி மதிலாக இருந்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே ஆண்டவரே. எப்படி இஸ்ரவேல் பாளையத்தை விட்டு நீங்க விலகாது இருந்தீங்களோ அது போலவே எங்கள் வாழ்க்கையில நீங்க இருங்க ஆண்டவரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழுறேனையா. ஆமாண்டவரே உம்மை நோக்கி எங்கள் கைகளை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஆபிரகாம் சொன்னால் கர்த்தரை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். கொடா கொடை உம்மை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் அப்பா. சரணடைகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. கொடா கோடி நீங்க தான் எங்கள் கோட்டை ஆண்டவரே. நீங்கள் தான் எங்கள் பலத்த துருகம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது அப்பா. எப்படிப்பட்ட வசனம். சுற்றிலும் எங்களை சுற்றி சத்துருக்கள் எங்க எங்களுக்குள்ள இருக்கீங்க ஆண்டவரே. சுற்றிலும் சத்துருக்கள் இருந்த பொழுதிலும் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற சத்துக்களை சுட்டறிவதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் பேரெழுதப்பட்ட பிள்ளைகள், பேரெழுதப்பட்ட மருத்துவர்கள் சிலருக்காக வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக ஆண்டவரை இக பர நன்மைகளுக்காக, சரீர நன்மைக்காக, ஆத்ம நன்மைகளுக்காக வருகிறோம் அப்பா. உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரை புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். என் கருவி உமது கண்கள் கண்டது, என் அவயவர்கள் ஒன்றாலும் இல்லாத போதே அவை அனைத்தும் ஒளிவேற்ற நாட்கள் புஸ்தகம் எழுதப்பட்டிருந்தது ஆண்டவர். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அவயவங்கள் எப்படி நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செயல்பட கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. தலையில் உள்ள பிரச்சனைகள், மைக்ரைன், ஹெடேக்கு, பிரெயின் ப்ராப்ளம் ஆண்டவரே, காது பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, மூக்கு பிரச்சனை ஆண்டவரே, விசேஷமாக மூக்கை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். எந்த வைரஸோட நுழையாதபடிக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவரே, பம்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த ஜீவ சுவாசத்தினால தான் நாங்கள் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். காது, மூக்கு, தொண்டை, பல்லு வலிகள், வாயில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, லங்ஸு
ஹார்ட் பிரச்சனைகள், பல்பிட்டேஷன், ஹார்ட் டிசீஸ், ஆண்டவரே ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா லங்ஸ் 100% எஃபிஷியன்டாக, ஆக்சிஜன் லெவல் நன்றாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதை காற்றை படைத்தது நீரப்பா, ஆக்சிஜனை படைத்தது நீர் ஆண்டவரே. அதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட் ஆண்டவர். ஆனால் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் காற்றையும் கடலையும் படைத்தவர். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அந்த காற்று எங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு தாங்க சுவாமி. ஆண்டவரே அந்த லங்ஸில் நல்லா சுவாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், கேர்டு, அசிடிட்டி, ஃபுட் பைப்பு, வின் பைப்பில் உள்ள பிரச்சனைகள், ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளம்ஸ், ஆண்டவரே லிவர் ப்ராப்ளம், பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம், ஆண்டவரே எல்லாம் கரெக்டாக வேலை செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மூட்டுகள், கைகள், கால்கள் உள்ள மூட்டுகள், தசை நார்கள், முதுகு தண்டு வடத்தில் உள்ள பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஸ்லிப் டிஸ்க் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கோல்நாட்டில் செவ்வையாக்குகிற தேவன் ஆண்டவரே. செவ்வையாக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இரத்த நாளங்களுக்காக வருகிறோம். வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுங்க ஆண்டவர். சீராக ரத்தமோட கிருபை செய்யுங்க. பிபி நார்மலாக இருக்கணும், சுகர் நார்மலாக இருக்கணும், கிரியாட்டின் நார்மலாக இருக்கணும். கோடா எல்லாருக்கும் ஆண்டவர். வயசானவர்கள் அநேகம் பேர் இருக்காங்க ஜபக்குள்ள ஆண்டவரே. வயதானவருக்கு வர பிரச்சனை எல்லாம் வராமல் நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்க கிருபை செய்யுங்க ஐயா. நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்க கிருபை செய்யுங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்க வருகிறோம். பரிபூர்ண சுகத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே தாங்க ஆண்டவரே. நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு கேன்சர் வந்து கொடுத்த மகா விடுதலைக்காக, மகத்தான விடுதலைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். கிரேட் டெலிவரன்ஸ் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு அணுவும் சரீரத்தில் ஒவ்வொரு அணுவுமே துதிக்க கிருபை செய்யுங்க. திரும்ப வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழிய பாதையில் நாங்கள் 2 பேரும் கரத்தை கோர்த்து உமது கரத்தை பிடித்து ஆண்டவரே ஊழிய பாதையை நாங்கள் செய்யல கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே. ராஜ்குமாரிக்கு ஏற்ற வேலைக்கு டிரான்ஸ்ஃபரை தாங்கப்பா. வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ள. இந்த அருமையான உடைய பிரசன்ன, திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்களே மேலே எங்கள் மேலே அசைவாளனுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் கேட்டதை தந்தரில் வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுற ஜெபத்துக்கு கண்கள் திறந்ததாக இருக்கிற ஸ்தோத்திரம். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். Bye bye. Bye. God bless you.